நம்பர் 1னா சிந்தா 6 தான். அதுவும் இதுல பாதி ஸ்கூப் இதுல பாதி ஸ்கூப். 6ல குக்கீஸ் அண்ட் க்ரீம் வந்து மில்கி பார் சாக்லேட் இல்ல அந்த மாதிரி இருக்கு. பயங்கரமான ப்ரீ ஒர்க் அவுட். பட் ஆனால் அதில் சைடு எஃபெக்ட் இதுவே அந்த நாக் ப்ரோவாக இருந்தால் ஸ்மெல்லு மட்டும் வரும். குடிக்கும்போது முழுங்கும் போதெல்லாம் ரொம்ப வெறுப்பு மயிராக இருக்கும். அது அவத்தாறு அதிகமாக வாந்தி வர மாதிரி இருக்கும். டைம் ஒரு 7 மணி ஆகுது காலையில். இப்போ ப்ரீ ஒர்க் அவுட் வந்து எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ ரீசெண்டாக வந்து 6 ஸ்டார் ப்ரீ ஒர்க் அவுட் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். 6 ஸ்டார் இன்னைக்கு ட்ரை பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட்டாக C4 வந்து ஒரு 8 சர்விங் இருந்துச்சு. 8 சர்விங்கில் ஒரு 2 சர்விங் காலி பண்ணிட்டேன். C4 வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு 6 சர்விங் தான் இருக்குது. அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன். அது பொறுமையாக யூஸ் பண்ணலாம். என்றைக்காவது நல்லா ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது. இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டில் வந்து நமக்கு ஃபுல்லாக எலக்ட்ரோலைட்ஸ் அதிகமாக இருக்குது. இது நிறைய இருக்குது சர்விங்கு. இது ஒரு நாளைக்கு 2 ஸ்கூப் யூஸ் பண்ணோம். நான் வந்து ஒரு ஸ்கூப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நேற்றுலாம் பார்த்தோன்னா பாதி ஸ்கூப் தான் யூஸ் பண்ணேன். மத்தியானத்துக்கு மேலே யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இப்போ காலையில் எடுக்கிறதால ஒரு ஸ்கூப் யூஸ் பண்ணுறேன். தண்ணி கம்மியாக ஊற்றுனா தான் டேஸ்ட்டு கேவலமாக இருக்குது. தண்ணி நிறைய இருந்தால் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரீ ஒர்க் அவுட் கூடயே வந்து BCW அமினோ எனர்ஜி இது ஒரு ஸ்கூப் எடுத்துருவோம். இந்த நாள் பூரா நமக்கு டயர்டாக தான் இருக்குது, தூக்கம் வருது. இன்னைக்கு பகலில் தூங்கக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு தான் வந்துக்கிறேன். இது சூப்பராக இருக்குது. இந்த ப்ரீ ஒர்க் அவுட் வந்து நம்ம தனியாக குடிச்சா கொஞ்சம் டானிக் குடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் சரி இதையும் சேர்த்து எடுத்துக்கும் போது இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் சேர்த்து எடுக்கும்போது நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுவும் இதில் பாதி ஸ்கூப்பு இதில் பாதி ஸ்கூப்பு. மத்தியானம் எடுத்துகிட்டு ஈவினிங்கில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம காலையிலேயே ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதான் இன்றைக்கி மத்தியானம் தூங்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கிறதால இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு ஸ்கூப் போட்டிருக்கேன், இதில் ஒரு ஸ்கூப் போட்டிருக்கேன். பட் ஆக்சுவலாக இதில் 2 ஸ்கூப் எடுக்கணும். அப்போ தான் ஒரு சர்விங் இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டில் போட்டிருக்க மாதிரி நம்ம பண்ணோம்னா இதுலேயே 2 ஸ்கூப் எடுக்கணும். நம்ம அந்த அளவுக்கு நம்ம எடுக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு பாதி ஸ்கூப் தான் எடுத்தேன். இப்போ வந்து ஒரு ஸ்கூப் எடுத்துருக்கேன். ப்ரீ ஒர்க் அவுட் வந்து வாங்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். சப்ளிமெண்ட் கடைக்கெல்லாம் போயிட்டு செக் பண்ணோம். எதுவும் ப்ரீ ஒர்க் அவுட் அந்த அவுட்ரேஜ் ப்ரீ ஒர்க் அவுட் வாங்கலாம்னு போனால் அது இல்லை. மற்ற எல்லாமே கொஞ்சம் ரொம்ப மைல்டான ப்ரீ ஒர்க் அவுட் தான் வச்சுக்கிறாங்க. திரும்ப வேறு எங்கன்னா போயிட்டு தேடி பார்க்கணும் எந்த கடையில் நல்ல ப்ரீ ஒர்க் அவுட் இருக்குதுன்னு பார்த்து நல்ல எனர்ஜியாக ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் வாங்கணும். அப்புறம் நம்ம கிளைண்ட் ஒருத்தருக்கு சிந்தா 6 மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இன்றைக்கி அவர் வந்தாருன்னா இன்றைக்கி செக் பண்ணுவோம். அதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சிந்தா 6ல் குக்கீஸ் அண்ட் க்ரீம் ஃப்ளேவர் வந்து வாங்கியிருக்கோம். இன்றைக்கி காலையில் வந்து நம்ம ப்ரீ ஒர்க் அவுட்டு 6 ஸ்டார் ப்ரீ ஒர்க் அவுட்டு, அப்புறம் இந்த அமினோ எனர்ஜி எவல்யூஷன் நியூட்ரிஷன் அது ரெண்டுமே வந்து ஒரு ஸ்கூப் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து ஆப்ஸு அப்புறம் லைட்டாக ஃப்ளோர் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணேன் காலையில். அது ரொம்ப சூப்பர் எனர்ஜிலாம் இல்லை, ரொம்ப ஒரு மைல்டான எனர்ஜி தான். அதான் இன்றைக்கி ஈவினிங் வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். விக்னேஷ் வந்திருக்காரு ஜிம்முக்கு. காலையில் சொல்லியிருந்தால சிந்தா 6 வே ப்ரோட்டீன் வந்து இவருக்காக தான் வாங்கியிருக்கோம். ஏற்கனவே வந்து இவருக்கு என்ன ப்ரோட்டீன் வாங்கியிருந்தா ரோனி கோல்மன் சிக்னேச்சர் சீரீஸில் வந்து ஐசோட்ராபிக் மேக்ஸ் அது வாங்கி கொடுத்துருந்தோம். அது ஐசோலேட் ப்ரோட்டீனு ஒரு 70 சர்விங் மேலே இருந்ததா? 75 சர்விங் இருந்தது. ஒரு 2 மாதமாக எடுத்தார். அது அதுக்கப்புறம் ப்ரீ ஒர்க் அவுட்டும் ஒன்று எடுத்துல நீ ப்ரீ ஒர்க் அவுட் கிரியேட்டின் அதுக்கப்புறம் டோட்டல் வேறு ஐசோட்ராபிக் மேக்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது கொடுத்தீங்க.
டோட்டல் வாரும் அந்த ப்ரீ ஒர்க் அவுட்டும் எடுத்தோம்ல, அது எப்படி இருந்தது? டோட்டல் வார் ப்ரீ ஒர்க் அவுட் எப்படி இருந்துச்சு? ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. டேஸ்ட் ஓகே தான். ரெண்டு டேஸ்ட்டை விட ஒர்க் அவுட் பண்ணுறது எப்படி இருந்துச்சு? ஒர்க் அவுட் பண்ணுறது நல்ல எனர்ஜியாக தான் இருந்தது. டோட்டல் வார். டோட்டல் வார். ஆனால் நீ காலையில் ஜிம்முக்கு வர மாட்டேன், ஈவினிங் தான் வருவா. எவ்வளோ எடுப்பேன் ப்ரீ ஒர்க் அவுட்? ஸ்கின் எல்லாம் அப்படியே குத்துற மாதிரி இருக்கும் அதை எடுத்தோம்னா. ஒர்க் அவுட் நல்லா போகுமா? எனர்ஜி ஒர்க் அவுட் நல்லா போகும். நல்லா தான் இருந்தது. நம்மளும் ட்ரை பண்ணோம். நான் தான் அது முடிஞ்ச பிறகு தான் அப்புறம் மசில் பிளஸ் கிரியேட்டின் சன்செட் மேங்கோ ஃப்ளேவர் வாங்கியிருந்தேன். இல்லை அந்த ப்ரீ ஒர்க் அவுட் வந்து நான் எனக்காக தான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ கேட்டேன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் தான் ப்ரோட்டீன் வாங்கி கொடுத்துருந்தோம் கரெக்டாக. ரோனி கோல்மன் சீரீஸில் அந்த ஐசோட்ராபிக் மேக்ஸ் வாங்கியிருந்தோம். அது வந்து கொஞ்சம் ஐசோலேட் ப்ரோட்டீன். இவர் ஆக்சுவலாக வந்து வெயிட் கெயின் பண்ணணும் தான் நீ கேட்டிருந்த கரெக்டா. அதுதான் உனக்கு வந்து நீ ஃபுட்டு ஒழுங்காக எடுத்தால் தான் வெயிட் கெயின் ஆகும். நான் சொல்லி தான் கொடுத்தேன். ஃபுட்டு எடுத்தியா இல்லையான்னு தெரில. சரி இந்த வாட்டி நம்ம சைஸ் பண்ணணும், எனக்கு ஒரு 5 கிலோ கிட்ட ஏறணும் அப்படின்னு கேட்டார். மாஸ் கெய்னர் வாங்கினா நமக்கு அது வந்து மாஸ் கெய்னரில் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது வந்து சுத்த வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக தான் இந்த வாட்டி நம்ம வந்து சிந்தாசிக்ஸில் குக்கீஸ் அண்ட் க்ரீம் வந்து வாங்கியிருக்கோம். நமக்கு மொத்தம் வந்து 48 சர்விங்ஸ் தான் இருக்குது. ஒரு சைஸ் ஒரு ஸ்கூப் சைஸ் வந்து 40 கிராம்ஸ். அதில் வந்து ப்ரோட்டீன் வந்து பார்த்தோன்னா 24 கிராம்ஸ். மிச்சம் நமக்கு கேலரிஸ் வந்து இதில் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம சைஸ் பண்ணுறதுக்கு இது பெட்ரு. நம்ம மாஸ் கெய்னர் வாங்குறத விட இது வந்து கொஞ்சம் பெட்ரு. ரொம்ப லீனாக இருக்கவங்க இதை எடுக்கலாம். மாஸ் கெய்னர் எடுத்து அதில் ஃபுல்லாக கார்பு சுகரு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நம்ம சிந்தாசிக்ஸ் எடுத்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் மாஸ் கெய்னர் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இது வாங்கியிருக்கோம். குக்கீஸ் அண்ட் க்ரீம் ஃப்ளேவர் வந்து இது முன்னாடி நான் ரூல் 1ல் ட்ரை பண்ணேன். ரூல் 1 வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது டேஸ்ட்டு. பட் அது வந்து வே ப்ரோட்டீன் ஐசோலேட் ப்ளஸ் ஹைட்ரோலைஸ்டு. அந்த ப்ரோட்டீனில் குக்கீஸ் அண்ட் க்ரீம் வந்து டேஸ்ட் ரொம்ப மோசம் கிடையாது, நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதில் ரொம்ப ஜாஸ்தி, ஃபில்லர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த இதுக்கு வந்து அந்த ரூல் 1 வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. ரொம்ப மோசமாலாம் இல்லை, நல்ல டேஸ்ட் தான். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிந்தாசிக்ஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக வந்து நம்ம குக்கீஸ் அண்ட் க்ரீம் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இது முன்னாடி நான் வெண்ணிலா ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வந்து நம்ம பழைய இது சாக்லேட்டு. இந்த சாக்லேட்டு கூட எனக்கு பிடிக்காது. பட் இந்த சிந்தாசிக்ஸில் இருக்கிற சாக்லேட்டு மட்டும் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இதில் வாழைப்பழம்லாம் போட்டு குடிச்சோன்னா செம்மையாக இருக்கும். பால் ஊற்றி வாழைப்பழம்லாம் போட்டு அரைச்சி குடிச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வைஸு நம்பர் 1னா சிந்தாசிக்ஸ் தான். பிராண்டும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பிராண்டு தான் இது. வே ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டு. இப்போ சைக்காட்டிக் வந்து நல்லா பவர்ஃபுல்லான ஒரு பயங்கரமான ப்ரீ ஒர்க் அவுட்டு. பட் ஆனால் அதில் சைடு எஃபெக்ட் நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் அது பயப்படுவாங்க சைக்காட்டிக்னாலே. இது வந்து ஒரு சேஃபான ப்ரீ ஒர்க் அவுட். என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் சேஃபான ப்ரீ ஒர்க் அவுட்டு. நல்லா வேலை செய்யும். ஆனால் மைல்டாக தான், இதுவும் ஒரு மைல்டான ப்ரீ ஒர்க் அவுட் தான். சிந்தாசிக்ஸில் இதுக்கு முன்னாடி நான் எடுத்தது. அதுக்கப்புறம் நான் இது எடுக்கவே இல்லை. ஏன்னா ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் சிந்தாசிக்ஸ் வாங்குறது வந்து நான் விட்டுட்டேன். சரி திரும்ப இப்போ இம்போர்ட்டட் வந்து வந்திருக்கு. பேக்கிங்லாம் புதுசாக வந்திருக்கு. சரி பார்த்தேன். சரி இவர் கேட்டார், இவருக்காக மாஸ் கெய்னர் வாங்குறதுக்கு போல் சிந்தாசிக்ஸ் வாங்கி கொடுப்போம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் இது டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. நான் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த நாக் ப்ரோ அவத்தார் அந்த மாதிரி ப்ரோட்டீன்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப கன்றாயாக இது ஒரு 3 ப்ரோட்டீன் வச்சுக்கிறேன். நாக் ப்ரோவில் வந்து ஸ்ட்ராபெரி, நாக் ப்ரோவில் வந்து காஃபி, அப்புறம் பனானா. அது ரெண்டுமே ஸ்மெல்லு மட்டும் தான் வருது. அந்த நெஞ்செலாம் எரியுது, ஒரு மாதிரி கேஸ் ட்ரபிள் ஆகுது. அவத்தார் ப்ரோட்டீன்லாம் இருக்கலே வெரி ஒஸ்ட்டு. அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு கண்டிப்பாக இது நல்லா தான் இருக்கும். இவர் ஏற்கனவே ஐசோட்ராபிக் மேக்ஸ் வந்து எடுத்திருக்காரு. இவருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவரோட ஒப்பீனியன் நம்ம கேட்கலாம். நீ மட்டும் தான் எடுக்க போறியா இல்லை ஷேர் பண்ணி எடுக்க போறியா? 2 பேர் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீ அவங்க ஃப்ரெண்டை ஷேர் பண்ணிக்கிறீங்களா? இன்னொரு ஃப்ளேவர் வந்து வெண்ணிலா இருந்துச்சு. அது வெண்ணிலா ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்கும். பட் இது புதுசாக இருக்கே, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த குக்கீஸ் அண்ட் க்ரீம் பொறுத்த வரைக்கும் இந்த கருப்பாக இருக்குதுல்ல, அதுதான் அந்த தனித்தனியாக இருக்கும். அது மிக்ஸ் ஆகுமா இல்லை அப்படியே இருக்கணுமா அது என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இது கரையுதா இல்லை அப்படியே குடிக்கணுமா என்னன்னு தெரியலையா. கருப்பாக இருக்கும். பிஸ்கட் மாதிரி இருக்கும். அது பிஸ்கட்டோட தூள் இருக்குல்ல, பிஸ்கட் தூள் மாதிரி கருப்பாக இருக்குது. இதில் இது அப்படியே தான் இருக்குமா இல்லை இதுவும் கரையுமா என்னன்னு தெரில.
மிக்சிங் ஆயிடுச்சு. அந்த பிஸ்கெட் மட்டும் தான் அப்படியே கருப்பு கருப்பாக இருக்குது. இது வந்து ஏற்கனவே இந்த பீஃப் ப்ரோட்டீன் கார்னி ஒரு வாட்டி வாங்கினேன். அதில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் நம்ம ஃப்ரெண்டு வாங்க சொன்னார். நான் தான் சாக்லேட்டு நமக்கு எல்லாத்துலேயுமே டிஃபால்ட்டாக வர்றது சாக்லேட் தான் வரும். அதனால் நான் சாக்லேட் வாங்காமல் என்ன பண்ணிட்டேன், இங்கே இருந்துச்சு மேலே அந்த கார்னி இருக்கானோ, அது வேறு பேக் வேறு வாங்கிட்டேன். 4 கிலோ என்னமோ 4 கிலோவுக்கு வந்து பீஃப் ப்ரோட்டீன் கார்னிவர் வந்து வாங்கிட்டேன். அது வந்து சாக்லேட் வாங்காமல் ஏதோ ஒரு ஃப்ளேவர் உள்ள ப்ரோட்டீன் வந்து வாங்கிட்டேன். அந்த குக்கீஸ் அண்ட் க்ரீம் மாதிரி தான் ஏதோ ஒன்று வாங்கிட்டேன். அது என்ன ஆச்சுன்னா மிக்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப நேரம் வச்சுருந்து மிக்ஸ் பண்ணால் தான் அந்த ஃப்ளேவரே அதில் மிக்ஸ் ஆகும். இல்லைனா இதே மாதிரி தான் அந்த பிஸ்கெட் மாதிரி அது தனித்தனியாக நிற்கும். ஒரு ராவான ப்ரோட்டீன் குடிக்கிற மாதிரி ஒரு கவுச்சு நாத்தெல்லாம் அடிக்கும். அந்த ப்ரோட்டீன் குடிக்கிட்டே வாந்தி வர மாதிரி இருக்கும் எனக்கு. ரொம்ப நேரம் அதுக்கப்புறம் வச்சுருந்து இப்படி மிக்ஸ் பண்ணி அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட பீஃப் ப்ரோட்டீன் ஒர்க் அவுட் போட்டு வந்து குடிப்போமா இல்லை அப்படியே குடிக்கிறியா? டேஸ்ட் பண்ணி பாரு. நீங்களே குடிங்க. எப்படி இருக்க? எப்படா இருக்க? மில்கி பார் சாக்லேட் இல்லை, அந்த மாதிரி இருக்கு. முழுங்கும் போது அப்படியே சுகமாக இருக்குது. சுகமாக இருக்குது. இதுவே அந்த நாக் ப்ரோவாக இருந்தால் ஸ்மெல்லு மட்டும் வரும். குடிக்கும்போது முழுங்கும் போதெல்லாம் ரொம்ப வெறுப்பு மயிராக இருக்கும். அது அவத்தாறு அதிகமாக வாந்தி வர மாதிரி இருக்கும். மூக்கை வச்சு தான் குடிக்கிற மாதிரி இருக்கும். இது சும்மா குடிக்கும் போதே அப்படியே சந்தோஷமாக இருக்குது இல்லையா? ஓகே தான், டேஸ்ட்டு கரெக்டாக தான் இருக்குது. செம்ம டேஸ்ட்டு, வச்சுக்க முடியாது. சிந்தாசிக்ஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதில் பிரச்சனை என்னென்னா ப்ரோட்டீன் வந்து 40 கிராம் ஸ்கூப் சைஸில் வந்து 24 கிராம் ப்ரோட்டீன், மிச்சம் 16 கிராமில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்ஸு, அப்புறம் வந்து நமக்கு கால்சியம், பொட்டாசியம், இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் நிறைய இருக்குது. அதனால தான் இது டேஸ்ட் வந்து வச்சுக்கவே முடியாது. பட் அந்த ரூல் 1 வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது ரூல் 1 இல்லை கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆனோ நைட்ரோடெக்கோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அது ப்ரோட்டீன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் ப்ரோட்டீன் வந்து கம்மியாக இருக்குது. சண்டை சைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரோட்டீன்னு சொல்லலாம். இது இதில் வந்து இப்போ ப்ரைமரி இன்க்ரீடியன்ட் பார்த்தோன்னா வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் அதிகம். ரெண்டாவது வே ப்ரோட்டீன் ஐசோலேட்டும் இருக்குது, ஹைட்ரோலைஸ்டு வே ப்ரோட்டீன் ஐசோலேட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது 3மே இருக்குது. கான்சென்ட்ரேட்டும் இருக்குது, ஐசோலேட்டும் இருக்குது, ஹைட்ரோலைஸ்டும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட்டுக்காக இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தோன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. எத்தனை இருக்குது வரா? கால்சியமு, என்னென்ன மாதிரி கேசின், மில்க் ப்ரோட்டீன், கான்சென்ட்ரேட், சன்ஃப்ளவர் ஆயில், கார்ன் சிரப், சாலிட், சோடியம், என்னென்னமோ இருக்குது. அதனால தான் இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பட் சைஸ் பண்ணுறதுக்கும் இது நல்லாயிருக்கும். நமக்கு சந்தோஷமாக சாப்பிட வேண்டியதுதான். ஏதோ இந்த மொக்க ப்ரோட்டீன்லாம் குடிக்கிறது போல் இது நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி குடிக்கலாம். சைஸ் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட். மாஸ் கெய்னர் வாங்குறத விட இது வந்து நமக்கு பெஸ்ட்டு. ஆனால் மாஸ் கெய்னர் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வரும். இது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது சிந்தாசிக்ஸு. ஆனால் ஒரு நல்ல பிராண்டு, நல்ல ப்ராடக்ட் தான் இது, வாங்கலாம். நீ என்ன சொல்கிற? ஓகே தான். எடுத்து பாரு, ஒரு மாதம் எடு, ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன்.